அது ஏன் புள்ளப்பா, அது ஏன் புள்ள? டேய், யாரா சொன்னா? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அது ஒண்ணு உன் குழந்தை இல்ல. உங்களுக்கு தான் எந்த பிள்ளை பார்த்தாலும் பாசம் வருமே. அதுல இந்த ரோகிணி கொஞ்ச நாள் உங்க கூடயே இருந்திருக்கா. அது உங்களுக்கு சந்தேகம், வேற ஒண்ணும் இல்ல. டிஎஸ்பி ரோகிணி வைத்திருக்கிறது ஒண்ணும் உன் குழந்தை இல்ல. இல்லப்பா, நான் அப்படிதான் நினைச்சேன். இல்லப்பா, அது என் குழந்தைப்பா, என் குழந்தைப்பா, என் பிள்ளைங்கப்பா, அவங்க என் பிள்ளைங்கப்பா. அறிவில்லாம பேசாத. உன்னை விட்டு பிரிஞ்சு 6 மாசம் கழிச்சு திடீர்னு குழந்தை இருக்குன்னு சொன்னா என்னடா? இங்க போயிருக்கிறோம் வழி தவறி போனவர்களுக்கு இந்த வீட்டுல இடமும் கிடையாது, இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்ல முடியாது. இல்லப்பா, அது என் பிள்ளைங்கப்பா, என்னால உணர முடியுதுப்பா. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கால. உனக்கும் வாசுகிக்கும் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்ப வாரிசு பாரு, அது சந்தோஷமாக இந்த நல்ல சிவை ஏத்துக்கணுமா? அந்த டிஎஸ்பி ரோகிணி வைத்திருக்கிறது ஒரு நாள் இந்த நல்ல சிவனுக்கு வாரிசாக முடியாது. அப்பா, உங்களுக்கு அண்ணக்கிளி குடும்பம் தானப்பா பிடிக்காது. என் பிள்ளைங்கப்பா, அவங்க என்னப்பா பாவம் பண்ணாங்க. எனக்கு என் பிள்ளைங்க வேணும்ப்பா, என் பிள்ளைங்க எனக்கு வேணும்ப்பா. அந்த கிசரு வயித்துல புள்ள என் புள்ளன்னு அவனே ஒத்துக்கிட்டான். இப்படி ஒரு முட்டாளா இருப்பீங்களா? இல்ல, கிசர் ஒரு நாள் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டான். அவன் அப்படிப்பட்டவனும் கிடையாது, அவன் வளர்ப்பு அப்படி கிடையாது. எதை வச்சு சொல்ற? நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் அவனும் இருப்பான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் அவன் கூட இருந்தனால்தான் இது வரைக்கும் உத்தமனா வாழ்ந்துட்டு இருக்கேன். குழந்தையில அவன் கூட இருந்திருக்கேன்ப்பா, எனக்கு தெரியாது. அவன் ரோகிணி எப்படி பார்த்தான்னு எனக்கு தெரியாது. ஏய், அந்த கன்றாவியை என் கண்ணால பார்த்துட்டா. என்ன சொல்றீங்க? அப்ப நீ இன்னும் நம்பவே இல்லையா? நீ டூட்டிக்கு போயிட்ட, நீ டூட்டிக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தா. இல்லப்பா, ரோகிணி அப்படிப்பட்டவ கிடையாது, கிஷோர் அப்படிப்பட்டவ கிடையாது. அப்போ நான் போய் சொல்றேன், கண்ணால பார்த்தா ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல. ஏய், முட்டாள் மரியாதை உன் வாய்ஸ் சொல்லாத. அவனே ஒத்துக்கிட்டான். உனக்குடா நீங்க சொல்றது உண்மையா? பொய்யா என்ன சொல்ற? உன சந்தேகம் வந்தா உங்க அம்மா கிட்ட போய் கேளு. நீ போனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் வந்திருக்கானு? அது மட்டும் உண்மையா இருந்தது, அவனை கொண்டு துண்டமா வெட்டி இந்த பூமிக்கு உரமா போட்டுருவேன். அது உன் வாரிசு இல்ல. உனக்கும் வாசுக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்ப பிறக்கும் பாரு, அதுதான் இந்த வீட்டு வாரிசு. அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா வாழ வழிய பாரு. சும்மா பிள்ளைங்க பாசத்துல வாழ்க்கை இழந்துட்டு போயிடாத. நாளைக்கு காலையில உனக்கும் வாசுக்கு தாலி கட்டு மறந்துடாத. ஆமாடா, எனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப என்ன பண்ண போற? இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும். இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்து காட்டுறேன் பாடா. எனக்கு துரோகம் பண்ண ரோகிணி, உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன். அங்கே நில்லு. என்னப்பா சொல்லுங்க. உன் மனசடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணமே பண்ண மாட்டேன்னு இருந்த, சரி பிறகு கல்யாணம் பண்ணுதுன்னு சொன்னேன். உன்னை நம்பிதான் கல்யாணம் பண்ண நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப பொண்ணு வீட்டுல போய் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கா? எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். விருப்பம் இல்லடா, விருப்பம் இல்ல, விட்டுருங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். அது எதுக்குப்பா உங்களுக்கு? எனக்கு விருப்பம் இல்லடா, விட்டுற வேண்டியதானே. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். அப்பா, என்கிட்ட எதையும் பேசாதீங்க. எனக்கு மனசு சரியில்லை. கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது, இப்போதைக்கு என்னால முடியாது. காரணத்தை சொல்லி நான் விடுறேன். காரணம்லாம் இல்ல, கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். காரணம் எனக்கு தெரியும். நீ காதலிச்ச டிஎஸ்பி ரோகிணி வாழா வெட்டியா வீட்டுல வந்து இருக்கா, வயிற்றுல ரெட்ட பிள்ளை. அவளே அவளை கஷ்டப்படும் போது நம்மளால கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ முடியுமான்னு நினைக்கிறேன், அப்படிதானே? அப்பா, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழும் போது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன். அவ புருஷனை விட்டுட்டு வந்த உடனே இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ற. என்னால இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. ஆமா, நீங்க சொன்னதுதான் உண்மை. அவன் வயிற்றுல புள்ளியோட கண்ணீர் கம்பளிமா நின்றுகிட்டு இருக்கா. என்னால எப்படிப்பா கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா வாழ முடியும்? அவளை அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தி கூட என்னால எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிரும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிடுதேன். டேய், நல்ல சிவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் இப்ப இல்ல, எப்பவுமே ரோகிணியை ஏத்துக்க மாட்டான். அதெல்லாம் எல்லாரும் பேசி முடிவு பண்ணிடுவாங்க. ரோகிணி குடும்பத்தை அழிச்சவனே இந்த நல்ல சிவன் தான்டா. இப்ப இந்த உண்மை நல்ல சிவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படா ஏத்துக்கணுமா? அது மட்டும் இல்ல, இந்த நல்ல சிவன் ஒரு நாளும் விக்ரமுக்கு பிறக்க போற பிள்ளைய தான் வாரிசா ஏத்துக்கவே மாட்டான். கருவிலே அழிப்பான், இல்ல பிறக்க போற பிள்ளைக்கு ஏதாவது பட்டம் கட்டி விட்டுருவான். அதனால இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். ரோகிணி இப்ப இல்ல, எப்பவுமே சந்தோஷமா வாழ மாட்டான், வாழ விட மாட்டான் இந்த நல்ல சிவன். உனக்கு தெரியாத இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், கேட்டுக்க. நல்ல சிவத்தை விட்டுட்டு ஒரு நாள் விக்ரம் வெளியில வரவே மாட்டான். அதான் ஏன்பா, ஏன் இப்படி முட்டாளா இருக்கான்? முட்டாள் எல்லாம் இல்லடா, அவன் பொறப்பு அப்படி. என்னப்பா சொல்றீங்க? அவன் பொறப்பு ரகசியம் தெரிஞ்சா
மொத்தவளால உசுரோட கூட வாழ முடியாது. அத சொல்லிதான் அந்த விக்ரம மிரட்டி பரட்டி வச்சிருக்கா இந்த நல்ல சிவன். நல்ல சிவன் மட்டும் அந்த ரகசியத்தை வெளியில சொல்லிட்டான், விக்ரமால ஒரு நொடி கூட பூமியில உசுரோட வாழ முடியாது. அப்படி என்னப்பா பொறுப்பு? இந்த நல்ல சிவனுக்கு இந்த உலகத்திலே எதிரினா அது அன்னக்கிளி மட்டும்தான். எதிரி மட்டும் சொல்ல முடியாது. அவன் கொல்ல நினைக்கிற ஒரே ஒரு ஆளு அன்னக்கிளி மட்டும்தான். இந்த அன்னக்கிளிய எப்படியாவது தான் காலில் விழ வைக்கணுங்கதா இந்த நல்ல சிவன் ஒரே நோக்கம். ஏப்பா அன்னக்கிளி அம்மா மேல ஏன் இவனுக்கு இவ்வளவு வன்மம்? எல்லா ஆசை அடையணுங்கிற ஆசை, அதுக்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்காதுதான் இந்த அன்னக்கிளி. இந்த நல்ல சிவன் அந்த அன்னக்கிளிய தனக்கு சொந்தமாக்கி காலத்துக்கு தனக்கு அடிமையா வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அது சிங்க பெண்ணா இருந்திருக்குது, சாதிச்சு காட்டிட்டு. ஒரு பொண்ணு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவன் நினைச்சானோ அத்தனை செஞ்சு காட்டினது இந்த அன்னக்கிளி. பெண்களுக்கு படிப்பு வாசனையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் இந்த நல்ல சிவன். ஆனா இந்த அன்னக்கிளி அதெல்லாம் உடைச்செறிஞ்சு படிச்சு பொட்டை வாங்கி பல சாதனைகளை படைச்சு வீர பெண்மணிங்கிற பதக்கத்தை வாங்கினவங்க. அந்த வன்மம் அவனுக்கு தனக்கு சொந்தமாக்கி காலத்துக்கு தனக்கு அடிமையா தான் காலு கீழே வைக்க நினைச்சவன். ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சு இப்படி உலகத்துக்கே தன்னை நிரூபிச்சு காட்டிட்டாலேங்கிற கோபமும் ஆக்ரோசமும் தான் நல்ல சிவனுக்கு. படிச்சு முடிச்சு பொட்டை வாங்கி தான் மனசுக்கு பிடிச்சவன காதலிச்சு கல்யாணம் முடிச்சாலும் இந்த நல்ல சிவன் அன்னக்கிளியை விடவே இல்ல. அன்னக்கிளிக்கு எந்தெந்த விதத்துல தொல்லைகளை கொடுக்க முடியும், எந்தெந்த விதத்துல அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த நல்ல சிவன். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணவங்க தான் இந்த அன்னக்கிளி. இப்படிலாம் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னுதான் அவன் ஒரு முடிவு பண்ணணும். காலமும் கடந்துச்சு, தன்னால பழி வாங்க முடியாது, அதனால தனக்கு ஒரு அடிமை வேணும்னு நினைச்சான். அவனுடைய மூத்த புள்ள மதனு அவனை அதுக்காகவே தயார்படுத்தினான். ஆனா அவன் தனி கொள்கை உடையவன். பெண்களை வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்க கூடாது, பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், பெண்களுக்கு படிப்பறிவு வேணும், பெண்களுக்கு 21 வயசுக்கு மேலதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற கொள்கைகளை தான் மனசுல ஆடித்தரமா பதிச்சு வச்சிருந்தான். அதனாலே நல்ல சிவனுக்கும் அவனுக்கும் ஒத்து வரல. அந்த பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அடிச்சு தோத்துட்டா இந்த நல்ல சிவன். பெத்த புள்ளன் கூட பார்க்காம அடிச்சு வரட்டான்டா. அந்த சின்ன வயசுல வீட்டு வெளியில போய் கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சு இன்னைக்கு என்கொண்ட பெசிஸ்டா இருக்கான். அதனாலதான் அவனும் ஒரு அனாதை பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி வீட்டு விட்டு போகும்போதே இவனுக்குள்ள வெறி அதிகமாயிட்டு சாகுதுக்குள்ள எப்படியாவது அன்னக்கிளிய பழி வாங்க நினைச்சவன் பழி வாங்காமலே போய் சேர்ந்துருவாங்கிற பயம் எனக்குள்ள வந்துட்டு. அதுக்கு தான் சொல்லுபடிலாம் கேட்கறதுக்கு ஒரு அடிமை வேணும்னு முடிவு பண்ணினான். பணத்தை கொடுத்து ஒருத்தனை அடிமையா வச்சா அவன் தனக்கு உண்மையா இருக்க மாட்டான். அதனால கிருமனால யோசிக்க ஆரம்பிச்சா இந்த நல்ல சிவன். அதுக்காக அவன் கையில் எடுத்தான் இருந்தாண்டா இந்த விக்ரமே. அப்போ விக்ரம் அவன் பிள்ளை இல்லையா? அவனுடைய பிள்ளையே தான். புரியலப்பா. வேண்டாண்டா, அவன் பொறப்ப அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும். இங்க பாரு, இப்ப இல்ல எப்பவுமே ரோகிணி விக்ரம் கூட சேர்ந்து வாழ முடியாது, வாழ விட மாட்டான் இந்த நல்ல சிவன். அப்போ அந்த நல்ல சிவன் செத்துட்டா ரோகிணி விக்ரம் கூட சேர்ந்து வாழ்வாள்ல? நல்ல சிவனை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? இவ்வளவு யோசிச்சவன் அவன் செத்ததுக்கு அப்புறம் போய் விக்ரம் போய் சேர மாட்டான்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கான்டா. நல்ல சிவன் ஒரு வேலை செத்துட்டாலும் அந்த இடத்துக்கு விக்ரம் வருவானே தவிர அவன் பொண்டாட்டி பிள்ளைல கூட ஒரு நாள் வாழ மாட்டான். அப்பா ஆனா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அவளை நல்லா பாத்துக்கிட்டாப்பா. கல்யாண வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரும்போது அவளை எப்படி பார்த்தோம் தெரியுமாப்பா? அது மட்டும் இல்ல, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிறைய வாட்டி அவன் கிட்ட பழகி இருக்கேன். அவன் மனைவியை ரொம்ப நேசிக்கிறான்ப்பா. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு திரும்ப போன போட்டு அவகிட்ட பேசுவான், நான் கேட்டிருக்கேன்ப்பா. அது அவனுக்கே தெரியாத அவனுக்குள்ள வாழ்ற ஒரு நல்லவன். அந்த நல்லவன் சீக்கிரம் வெளியில வரமாட்டானே. அவன் ரொம்ப நல்லவன் தான்ப்பா. டேய், அந்த பையன் உண்மையில ரொம்ப நல்லவன்டா. அது உங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊர் உலகத்துக்கே தெரியும். நல்ல சிவன் இந்த விக்ரம ஒரு பொறுக்கி மாதிரி வெளியில காட்டுவான், பொம்பளை பொறுக்கி மாதிரி காட்டுவான். ஆனா இது வரைக்கும் அவன் எந்த புள்ளையாவது கையை பிடிச்சிருக்கதா ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது இல்ல? எந்த புள்ளையாவது லவ் பண்ணான்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? இல்ல அங்க பார்த்தா இங்க பார்த்தா என்ன கண்ணடிச்சான்னு எந்த பிள்ளையாவது வந்து சொல்லியிருக்கா? அவன் உத்தமன்டா. ஆனா இந்த விக்ரம அவன் ஒரு பொறுக்கி மாதிரி, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி மாதிரி இந்த நல்ல சிவன் காட்டுவான். அவனை அப்படியே தானே வச்சிருப்பான். இந்த விக்ரம் யாரையாவது அடிக்க பாத்திருக்கா? ஆனா இவனை கண்டாலே எல்லாரும் பயப்படுற மாதிரி இந்த நல்ல சிவன் பண்ணி வச்சிருப்பான். விக்ரமிட்ட மம்பளத்தாலே கொண்டுருவாங்கிற பயத்தை எல்லாரும் மனுஷன் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனா விக்ரம் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஒரு எறும்பு கூட கொள்ள தெரியாது. அதுவும் எனக்கும் தெரியுப்பா. அவன் போலீஸருக்கு கூட தகுதி இல்லாதவன் தான். ஒரு குற்றவாளிய கூட அவன் அடிக்க மாட்டான், நான் பாத்திருக்கேன். அவனால அடிக்க முடியாதுடா, ஏன்னா அவன் பொறுப்பு அப்படி. அவன் பாவப்பட்டவன் தான், ஆனா எதுவும் நம்மளால பண்ண முடியாது. டேய், இனி அவனை மாத்துனா அவன் பிறந்த பிள்ளைகளால மட்டும் தாண்டா முடியும். எதப்பா சொல்றீங்க? ஆமாடா, அவன் பெத்த பிள்ளைகளால மட்டும் தாண்டா அவனை வெளியில கொண்டுட்டு வர முடியும். விக்ரம் பிள்ளைகளால மட்டும் தாண்டா விக்ரம மாத்த முடியும், வேற யாராலையும் மாத்த முடியாது. அதுவும் அவனே மாதிரி பிறந்தாதான். இப்ப வேற சந்தேகத்தையே விளைச்சு விட்டுருக்கான். அப்பா அது ரோஹிணி வாழ்க்கை போனதுதான், அதை யாராலையும் மாத்த முடியாது. அவ பெத்த பிள்ளைங்க வளர்ந்து அவ அப்பனை தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் நடக்கிற காரியமாடா. அப்போ ரோஹிணி இந்த பிள்ளைங்க வேணா அவன் அப்பனை கண்டுபிடிச்சு அவன் அப்ப கூட வாழலாம். ரோஹிணி வாழ்க்கை முடிஞ்சதுதான். அப்பா சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டேப்பா. ரோஹிணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேப்பா. என்னடா சொன்ன? ரோஹிணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேப்பா. இதை தவிர வேற யாராலையும் அவளுக்கு நல்லா பாத்துக்க முடியாதுப்பா.
நீங்களே சொல்லிட்டீங்க அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. அவளை மனசார நேசிச்சவன்ப்பா. கல்யாணமே வேண்டான்னு பொது வாழ்க்கையில இருந்தவன். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசையே வந்தது. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. பிடிக்கும்னு சொன்னதை விட அவன் மேல அதிக அன்புப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிடுதேப்பா. என் கோவத்தை கிளப்பிடாத. அவ 2 பிள்ளைக்கு தாய்ங்கதான் மறந்துடாத. அதுக்கு என்னப்பா, அது அவன் தப்பாப்பா. அந்த விக்ரம் ஏமாத்திட்டான். நான் ரோஹிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா. அது ஒரு கிழமை நடக்காதே. அப்பா, நான் கல்யாணம் பண்ணா ரோஹிணியை கல்யாணம் பண்றேன். எனக்காக அண்ணகிளி அம்மா கிட்ட பேசுங்க. இத பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? 2 பிள்ளைக்கு தாயாரவள என் வீட்டு மருமகளை நான் கூட்டிட்டு வரணுமா? அதுவும் அந்த நலச வீட்டுக்கு வாழ போனவள என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? ரோஹிணி அப்படி இருக்கும்போது என்னால இன்னொரு பொண்ணு கூட வாழ முடியாது. நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா அது ரோஹிணி கூட தான். நான் அவளை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். அவளுக்கு பிறந்த குழந்தைகளையும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிடுவேன். சரி, அவ புருஷ கூட சேர்ந்து வாழ்ந்தா பரவாயில்ல. அது உங்களுக்கே நல்லா தெரியுது. சத்தியமா வைனி சேர்ந்து வாழவே முடியாதுன்னு. என்னப்பா பாவம் பண்ணுனாவா? எதுக்கு காலத்துக்கு அவ தனியா வாழணும்? நான் அவளை கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்கிட்டேன்ப்பா. நீ இந்த கொள்கை பொது தொண்டுனாலே போதே எனக்கு தெரியும். நீ இப்படிதான் ஏதாவது வேலை பாப்பனு. இதுக்கு ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீ ஏதாவது பண்ணுன என்ன உசுரோட பார்க்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணுனா ரோஹிணியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ரோஹிணிய கண்ணீரோட பார்த்துட்டு என்னால இன்னொருத்தி கூட வாழவே முடியாது. அதோட நான் ரோஹிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழுவேன்ப்பா. என்னால அவ கூட சந்தோஷமா வாழ முடியும். அவளையும் சந்தோஷமா பாத்துக்க முடியும். நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணினா ரோஹிணிய கல்யாணம் பண்ணுவேன். இல்ல காலத்துக்கும் அவளுக்கு பாதுகாவலனா அவ ஃப்ரெண்டா கூடயே இருப்பேன். அவளுக்கும் அவ பிள்ளைங்களுக்கும் நான் இருப்பேன். காதலிச்ச நானே அவளை அப்படி விட்டுட்டு போனேன்னா அவளை யாருப்பா பாப்பா? அவளை மனசார நேசிச்சவன்ப்பா. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறா. நான் அதை பார்த்துட்டு இருப்பா சும்மா இருக்க முடியும்? அவளை உண்மையா நேசிச்சேன். இனி கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு தான். அவளை பாதுகாப்பேன். அவ பிள்ளைகளை நல்லபடியா பாதுகாத்துக்கிடுவேன். அவளுக்கு தான் 3 அண்ணன் இருக்காங்களே. அண்ணே மாதிரி இருக்காங்கப்பா. எவ்வளவு நாளுப்பா கூட இருப்பாங்க? அவங்க பிள்ளைகள் பிறக்க வரைக்கும் சரி, அவங்க பிள்ளைங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ரோகிணிக்கு அவ பிள்ளைக்கும். ஆனா எனக்குன்னு யாரும் இல்ல. நான் வாழ்ந்தா அவளுக்காக வாழ முடியும். மத்த யாரும் அவளுக்காக வாழ மாட்டாங்க. என் ஒருத்தனால மட்டும்தான் இப்போ அவளுக்காக வாழ முடியும். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்கவே மாட்டேன். மீறி ஏதாவது பண்ணுன என்ன உசுரோட நீ பார்க்க முடியாது. இல்லப்பா, என்ன தவிர வேற யாராலையும் ரோகிணிய பாத்துக்க முடியாது. என்ன தவிர ரோகிணியும் ரோகிணி பிள்ளையும் யாராலையும் பார்க்க முடியாது. அவங்கள நான் பாத்துக்கிடுவேன்ப்பா. அவங்கள நான் பாத்துக்கிடுவேன். ஒருவேளை விக்ரம் எல்லாத்தையும் மறந்து ரோகிணியை தேடி வந்தானா சந்தோஷமா வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுதேப்பா. ஆனா அது நடக்காம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். என்ன டாக்டர் வந்திருக்காரு? டாக்டர் வாங்க. உங்களதான் பார்க்கலான்னு வந்தேன். வீட்டுல என்ன டாக்டர் ஏதாவது பேசணுமா? ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தைரியமா பேசலாம். இந்த வீட்டை தாண்டி எந்த விஷயமும் வெளியில போகாது. என் வீட்டு சின்ன பிள்ளைங்க கூட வெளியில போய் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கிலேயம்மா குடும்பமாச்சே. இல்ல இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்களே? ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் இது ஒரு பொண்ணு வளர்க்கப்பட்டது. சரி, அதையும் சொல்லாம இருப்பான்னு தான் வந்தேன். சொல்லுங்க டாக்டர். நேத்து நீங்க செக்அப் வந்துட்டீங்கல்ல, ஆமா. உள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரோகிணி சொல்லிக்கிட்டு இருந்தா. விக்ரம் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததாவும் வயித்துல கை வச்சதாவும் சொன்னா. உண்மைதான். தாடட்டாலும் தட்டு அசை ஆடுன்னு சொல்லுவாங்க. அது அவரு பிள்ளைதான். அதான் அவர் அறியாம அவர் கண்ணுல கண்ணீர் வந்தது. இதுக்கப்புறமும் அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. என்ன சொல்றீங்க? அந்த பையன் பாவம் இருக்கலையம்மா. அவன் தன் மனைவி கிட்டையும் தன் பிள்ளைகிட்டையும் எப்படி நடந்துக்கிட்டான்னு நேத்து பார்த்தேன். நான் கூட விருப்பப்பட்டு தான் ஒதுக்கி வச்சிருக்கான்னு நினைச்சேன். இல்ல, அவன் மைண்ட் வாஷ் பண்ணப்பட்டிருக்கான். தப்பா போதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு இந்த குடும்பம் எதுவுமே தெரியாம வளர்க்கப்பட்டிருக்கான். மனைவிங்கவா யாரு, ஒரு பொண்ணுங்கவா யாரு, அவளுக்கு என்னெல்லாம் பண்ணும் எதுவுமே அவனுக்கு தெரியல. சொல்லப்போனா ஒரு பொண்ணுக்கு மாதம் மாதம் வரக்கூடியது கூட அவனுக்கு தெரியல. என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, அவன் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கான். பெண்கள் மீது இறக்கமே அவன் படக்கூடாதுங்கிற அளவுக்கு அவன் வளர்க்கப்பட்டிருக்கான். ஒரு பொண்ணுக்கு என்னென்ன வலிகள் ஏற்படும் அது எதுவுமே அவனுக்கு தெரியல. ஒரு ஆண் எப்படி இருப்பானோ அப்படிதான் ஒரு பொண்ணு இருப்பான்னு அவன் நினைக்கிறான். அவன் மனுஷனாவே வளர்க்கப்படல. அதையும் மீறி அவனுக்குள்ள இருக்க பாசம் அன்பு வெளிப்படுது. அதனாலதான் நல்ல சிவ இது உன் குழந்தை இல்லைன்னு அவன் நம்புறான். அவனுக்கு அடிப்படையா எதுவுமே சொல்லப்பட்டு வளர்க்கல. அவன் நல்ல வீட்டுல இருக்கும் போதே அந்த வீட்டுல ஏதாவது வாலிய பிள்ளைங்க இருக்கத பாத்திருக்கீங்க? நல்ல மகளை கூட எங்க விட்டுதான் வளர்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்து வளர்ந்தா பாசம் வந்துடும். பார்த்து வளர்ந்தா பெண்களோட கஷ்டம் தெரிஞ்சிடும். அப்படி வளர்க்கப்பட்டிருக்கா இந்த விக்ரம்.
இப்ப மீட்க வேண்டியது ரோகிணி இல்ல, ரோகிணி பிள்ளைங்களை இல்ல, விக்ரம தான். என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் சில ரகசியங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த கல்யாணத்தை நீங்க நிப்பாட்டணும். யார் கல்யாணத்தை? விக்ரம் கல்யாணத்தை. அதை மட்டும் அந்த பையன் பண்ணிட்டான், அவன் அப்புறம் வாழவே முடியாதுமா. விக்ரம் வாழவே கூடாதுக்காக தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. அதுக்கு நல்ல சிவன் ஏற்படுத்தின பொண்ணுதான் இந்த வாசுகி. பொண்டாட்டினா இப்படிதான் இருக்குதான் நான் உங்க அம்மாவெல்லாம் வெறுக்கிறேன்னு ஒரு பின்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் விக்ரமுக்கு வாசுகி கட்டி வைக்க பாக்கலாம். ஏன்னா ரோஹிணி அன்பால பாதுகாத்தவா, பாசத்தால கட்டி போட்டவா. அதுக்கு எதிர்மறையாதான் இப்ப இந்த வாசுகி கட்டி வச்சு இப்படிதான் பெண்கள்னா அப்படின்னு விக்ரமுக்கு காட்டக்குதான். அப்படின்னு அதனே ரோகிணி வைத்து இருக்கிறது விக்ரம் பிள்ளை இல்லைன்னு நிரூபிக்க முடியும். ஒருவேளை பாசத்துல தேடி போயிட்டானா அதுக்காக தான் இந்த திடீர் கல்யாணம். நிரந்தரமா ரோகிணியும் ரோகிணி பிள்ளைகளையும் வெறுக்க வைக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. விக்ரம் பத்தின ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நாளைக்கு நடக்கிற விக்ரம் கல்யாணத்தை தடுக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லியிருந்தேன். டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். அம்மா, நீங்க எவ்வளவு புத்திசாலியான பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். அதை விட திறமைசாலி. உங்களுக்கு தெரியாத சட்டமும் இல்ல, உங்களுக்கு தெரியாத கிரிமினல் புத்தியும் இல்ல. நீங்க நினைச்சா நாளைக்கு விக்ரம் கல்யாணத்தை தடுக்க முடியும். உங்களை நம்பி வந்திருக்கேன். அந்த பையனை காப்பாத்தி கொடுத்துருக்கம்மா. ஏன்னா அந்த பையன் பிறந்தப்போ நான் தான் கையில வாங்கினேன். உண்மையை சொல்லுங்க, என் தங்கச்சி தான் பெத்தாளா? அந்த ரகசியத்தெல்லாம் சொல்லக்கு தானே வந்திருக்கேன். நாளைக்கு விக்ரம் கல்யாணம் நடக்காது. அதை எப்படி தடுக்கணும்னு என் மருமக்கமாரு பாத்துக்கிடுவாங்க. அவங்க சிங்க பெண்கள்.